Hi everyone. Three-dimensional geometry இருக்கிற most important 5 mark question foot of the perpendicular. So இந்த foot of the perpendicular கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு given that ஒரு particular point P 5,4,2 அதை எங்க ஜாயின் பண்ணுதுன்னா ஒரு லைன் ஈக்குவேஷன்ல ஜாயின் பண்ற அந்த ஃபுட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த லைன் ஈக்குவேஷன் இதுதான் L1. ஸோ இப்போ இந்த L1 லைன் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா மைனஸ் ஐ வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் கே வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. பிளஸ் லாம்டா இன்டூ 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் மைனஸ் கே வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்ப P அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட் 5,4,2ன்னு இருக்கு. இந்த Pங்கிற பாயிண்ட்ல இருந்து Mங்கிற பாயிண்ட் இங்க டச் பண்ணுது. ஓகே, இந்த எம்மோட வேர்டெக்ஸ் என்னங்கிறது நமக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் XYZ. அண்ட் மோர் ஓவர் இதுதான் ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். அது மட்டும் இல்லாம இந்த லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் D என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து டாட்டட் லைன்ல ஜாயின் பண்ணும்போது இந்த Pக்கான இமேஜ் பாயிண்ட் P' இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒரு 5 மார்க் பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. எப்பவுமே கார்டீசியன் ஈக்குவேஷன்ல தான் நம்ம லைன் ஈக்குவேஷனை எழுதிட்டு ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலரை கனெக்ட் பண்ணணும். ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர்னு சொன்னாலே நமக்கு லைன் ஈக்குவேஷன் கார்டீசியன்ல தான் இருக்கணும். அப்ப கார்டீசியன்ல இல்ல, வெக்டார்ல கொடுத்துருக்காங்க. அப்ப வெக்டார்ல கொடுத்துருக்கிறத கார்டீசியன்ல எப்படி மாத்துவ? ஸோ மைனஸ் ஐ பிளஸ் 3j பிளஸ் கே பிளஸ் லாம்டா இன்டூ 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் மைனஸ் கே வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. கார்டீசியன்ல மாத்தும் போது எக்ஸ் மைனஸ் இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ மைனஸ் ஆஃப் -1 +1 லாம்டாக்கு பக்கத்துல இருக்கிற ஐ நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் இங்க இருக்கிற ஜேவோட நம்பர் 3 டிவைடட் பை இங்க இருக்கிற லாம்டாக்கு பக்கத்துல இருக்க ஜேவோட நம்பர் 3. அதே மாதிரி இசட் மைனஸ் கேவோட கோஎஃபிஷியன்ட் 1 டிவைடட் பை இங்க இருக்கிற கேவோட கோஎஃபிஷியன்ட் -1. இப்படிதான் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என்னோட லைன் ஈக்குவேஷன் 1 கார்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. இத லாம்டாவோட ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எம் அப்படிங்கிற பாயிண்ட் லைஸ் ஆன் த லைன் L1. அப்ப எந்த ஒரு பாயிண்ட் L1 அப்படிங்கிற லைன் மேல இருந்தாலும் அந்த எம்முக்கான பாயிண்டா எக்ஸ் ஒய் இசட்டை நான் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் லாம்டாவோட ஈக்குவேட் பண்ணி மாத்தலாம். அப்ப x+1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு லாம்டா மீன்ஸ் 2 இன்டூ லாம்டா மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த +1 -1 மாறிடும். நெக்ஸ்ட் 3 இன்டூ லாம்டா இந்த -3 இந்த சைடு போகும்போது +3 மாறிடும். 3 லாம்டா +3. அடுத்தது -1 இன்டூ லாம்டா மைனஸ் லாம்டா மைனஸ் ஆஃப் அந்த சைடு 1 போகும்போது +1. இதுதான் எம்மோட பாயிண்ட். இப்ப இந்த எம்மோட பாயிண்டா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லைன் மேல இருக்குன்னு சொல்லியாச்சு. கிளியர்லி டயக்ராம பார்க்கும் போதே ஒரு விஷயம் தெரியுது. PM அப்படிங்கிற லைன் which is perpendicular to L1 அப்படிங்கிற லைனுக்கு இருக்கு. ரெண்டு லைன் வந்து பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னாலே அதோட டைரக்ஷன் ரேஷியோஸோட ப்ராடக்ட் சம் 0ன்னு வந்தே ஆகணும். அப்ப ப்ராடக்ட் சம் 0ன்னு வருது. சரி, ஓகே. இந்த லைன் ஈக்குவேஷன் 1 பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. கிளியர்லி ஐ ஹாவ் நோ தட் L1 யாரு, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L1 யாருன்னா 2, 3, -1. இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா பிஎம்முக்கான டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் எனக்கு தெரியாது. அப்ப நான் அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பிஎம் which is equivalent to எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு we use this formula to find out. இப்ப இதுல P ஓட பாயிண்ட் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,4,2. M ஓட பாயிண்ட் யார் யாரு அப்படின்னா லாம்டால வச்சு இப்பதான் சொன்னோம். அந்த அபோவ் ஃபார்மேட் வந்து இப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 லாம்டா -1 3 லாம்டா +3 மைனஸ் லாம்டா +1 இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த வேர்டெக்ஸை வச்சுட்டு இங்க எதிர்க்கும் பாருங்க எம்மோட பாயிண்ட் 2 லாம்டா -1 3 லாம்டா +3 மைனஸ் லாம்டா +1. அப்ப இந்த இதை எடுத்துட்டோம். இப்ப இதை வந்து சப்ட்ராக்ட் பண்றேன். 2 லாம்டா -1 -5. அடுத்தது 3 லாம்டா +3 -4 மைனஸ் லாம்டா +1 -2 அப்படின்னு போட்டுரும். அப்ப கட் பண்ணும்போது 2 லாம்டா -6
3 lambda minus 1 minus lambda minus 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் P1. இப்போ நம்ம இதை செக் பண்ண போறோம். A1 A2 plus B1 B2 plus C1 C2 கன்ஃபார்மா ஈக்குவல் டு 0ன்னு தெரியும் இல்லையா? அப்ப நம்ம அப்ளை பண்ணும்போது A1 யாரு? அப்ப அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப அது என்ன போடுவோம்னா 2. A2க்கு என்ன போடுவோம்னா 2 lambda minus 6 plus B1 ஓட வேல்யூ 3, B2 ஓட வேல்யூ 3 lambda minus 1. C1 ஓட வேல்யூ -1, C2 ஓட வேல்யூ minus lambda minus 1 equal to 0. அப்ப இதை கட் பண்ணும்போது 2 into 2 lambda 4 lambda, 2 6 are 12, 3 3s are 9 lambda minus 3, minus 1 into minus lambda plus lambda, minus of 1 minus of 1 plus 1 equal to 0. அப்ப 13 lambda இங்க 14 lambdaன்னு வருது. இங்க -12 -3 -15 அதோட ஒரு +1 சேர்த்தா -14 equal to 0. therefore அப்ப lambda is equal to 1 வந்துருது. ஒரு வழியா lambdaவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அந்த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலரை கண்டுபிடிக்கிறோம். ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலரை கண்டுபிடிக்கணும்னா m ஓட பாயிண்ட்ல அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப m-க்கு இங்க இருக்கிறது தானே பாயிண்ட். இப்போ 1 அப்ளை பண்ணீங்கன்னா 2 into 1 2, 2 minus 1 1, 3 into 1 3, 3 plus 3 6, minus into 1 minus 1 plus 1 0, 1, 6, 0 அப்படிங்கிறதா என்னோட ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். ஸோ நான் ஒரு வழியா ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் வேணும். அப்ப லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் வேணும்னா எனக்கு யார் வேணும்? PM-க்கான டிஸ்டன்ஸ் வேணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square அப்படின்னு அப்ளை பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் தெரியும் இல்லையா? P ஓட பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 4, 2. இப்ப லாஸ்டா கண்டுபிடிச்ச m ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் 1, 6, 0. இதை வச்சு அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 minus 1 4 ஸ்கொயர், 4 minus 6 minus 2 ஸ்கொயர், 2 minus 0 2 the whole ஸ்கொயர். அப்ப அப்ளை பண்ணும்போது 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4, இங்கேயும் ஒரு 4. அப்ப ஆன்சர் என்ன வரும்னு கேட்டா 24 வரும். 24 நான் எப்படி எழுதலாம்னா 4 6 are 24, அதனால 2 root 6 units அப்படின்னு சொல்லிட்டு லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் எழுதிடலாம். ஸோ அது முடிஞ்சிச்சு. அடுத்த கான்செப்ட் என்ன வேணும்னா இமேஜ் ஆஃப் P என்னன்னு வேணும். ஜென்ரலா இமேஜ் ஆஃப் P எப்படி கண்டுபிடிக்கிறது? P dash இல்லையா? we know that general concept midpoint of P and P dash. midpoint of P and P dash தான் யாருன்னு கேட்டா m. அப்ப midpoint formula படி x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2, z1 plus z2 divided by 2. இந்த midpoint formulaவை அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் m ஓட லொகேஷன் 1, 6, 0. இதுல P ஓட பாயிண்ட் எனக்கு தெரியும். P ஓட பாயிண்ட் வந்து 5, 4, 2. P dash வந்து x2, y2, z2ன்னு நானாவே எடுத்துக்கிறேன். அப்ப இதுல அப்ளை பண்ணும்போது 5 plus x2 divided by 2 which is equivalent to 1. இதை ஈக்குவேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா x2 is equal to 1 2s are 2, 2 minus 5, it's nothing but -3. ஒரு வழியா x2 கிடைச்சிடும். அதே மாதிரி y1 ஓட பாயிண்ட் வந்து 4 plus y2 divided by 2 equal to 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y2 is equal to 12 minus 4 is nothing but 8. அதே மாதிரி z1 ஓட பாயிண்ட் வந்து 2 plus z2 divided by 2 equal to 0. இது 0 ஆயிடும். அதனால z2 ஓட வேல்யூ -2. ஸோ இதுல என்ன தெரிஞ்சு போச்சு? இமேஜ் ஆஃப் P dash is nothing but -3, 8, -2. Thank you.